has sung 17 songs in a day. That's a world record even today. And he had the energy to sing that songs also. நிறைய பாடல்கள் மௌன ராகத்துல எல்லாம் இளையராஜா ரஹ்மான் எல்லாம் வேலை வாங்குவாங்க பயங்கரமா அவர்கிட்ட. 7 டேக் 10 டேக் ஆகும், அவனை ஓகே பண்ண மாட்டாங்க. பட் யூ வில் பேஷன்ட்லி சிட்டிங் as a senior artist, you will tell if you are happy I'll go. காசு பத்தலன்னு எங்கிட்ட கேள்வி நான் கொடுப்பேன் அப்படிப்பாரு. பாட்டு கிளாஸ் போ, பாட்டு கத்துக்கோ, அந்த மாதிரி உற்சாகம் கொடுப்பாரு. யங்ஸ்டர்ஸ் எல்லா சிங்கர்ஸ்க்கு கோ சிங்கர்ஸோட ஹிட் சாங்ஸ் இவர் டேப் பண்ணி வச்சிருப்பாரு ஒரு கேசட். அவங்க ஏதாவது ஷோ நடக்கும்போது இவர் ஃப்ரீயா இருந்தாருன்னா அந்த ஷோல போய் அந்த பாட்டு அவரோட அந்த சிங்கரோட லாங்குவேஜ்லேயே பாடிட்டு வருவார். அருமையான ஃபீலிங். ஒரு 2 லைன் பாடினாலே எங்களுக்கு ஃபுல் பாட்டு பாடுற மாதிரி இருக்கும். பாலு சார் சொன்னாரு, வசந்த் திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் பிக்சர், வேண்டாம் ரொம்ப விலைக்கு வாங்காத, நான் வந்து ஹீரோ லுக்லேயே இல்லை, பட் யூ ஆர் டேக்கிங் கிரேட் ரிஸ்க். ஆக்சுவலி அழுதார். He was in US that time. When the notice came to him, lawyer's notice, and he was in US, he cried. What is this? Because almost 40 years, 45 years friendship with Raja. They have stayed together in a room. இவர் இப்படி பண்ணுவார்னு எதிர்பார்க்கல அவரு. He caught my hand and cried. இந்த மாதிரி நோய் யாருக்கும் வரக்கூடாது ரமேஷ். வணக்கம். எஸ்பிபி என்கிற மகா மனிதனை ஒரு முறை கூட நேரில் பார்க்காமல் அவருடைய தேவ கானங்களை காற்றலையில் மட்டுமே கேட்டு அவரோடு வாழ்ந்தவர்கள் லட்சோப லட்சம் பேர். செப்டம்பர் 25, 2020 அவருடைய மறைவு நம்மை எல்லாம் இடி போல தாக்கி நிலைகுலைய செய்து விட்டது. காற்றலையில் மட்டும் இல்லாமல் கல்லூரியிலும் நண்பனாக அவரோடு பயணித்த இவருக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த செய்தி? வாருங்கள், ஆர்எஸ்புரத்தில் அவருடைய நண்பர் ரமேஷ் துருவே அவர்களை சந்திக்க வந்துள்ளோம். நினைவுகளை மீட்டெடுப்போம், வாருங்கள். வணக்கம் ரமேஷ் சார், சொல்லுங்க, எப்போ ஆரம்பிச்சது உங்களுடைய சந்திப்பு, எந்த இடத்துல? என் முதல் சந்திப்பு 1971 சென்னையில். Through some common friends we met. I'm talking English also. Yeah. Then in 74 I had organized a program for my college, PSC Arts College at Coimbatore. I invited Mr. M.S. Vishwanathan to give a musical program in Coimbatore for our college association, students association. That time he told me a new boy has come by name CSPB, please invite him also. So he was invited on the college day, and we were shocked to see that the young singer was superbly singing his old songs than his own songs. Old heroes or old singers of the Tamil industry like TMS and everybody. From that time our association started till today. We were friends, or till July. அவர் அப்போ காலேஜ் டேஸ்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும் முகமது ரஃபி சாங்க தான் அவர் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா அவர் ஹம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. எந்த பாடல்களை அவர் வந்து ஹம் பண்ணுவார் சார்? The biggest fan of Rafi was Mr. S. P. Balasubramanian. Though he was a singer, he was a big fan of Mohammad Rafi. பஹாவோ ஃபுல் பர்சாவோ ஒரு ஹிந்தி பாட்டு, அப்புறம் லிக்கே ஜோ கத் துஜே and so many you can go on. ஓகே சார், உங்களெல்லாம் மீட் பண்ணும்போது முதல்ல அவர் சொன்ன வார்த்தை நீங்க சொல்லிருந்தீங்க, நம்மளோட கடைசி நாள் வரை நம்ம வந்து ஃப்ரெண்டா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். I went to see of him at the station. That time he told me that let's be friends for life. The golden words he had carried that till the end. Okay. அவரோட நீங்க வந்து you traveled all over India and abroad அப்படி எல்லாமே இப்ப பண்ணிட்டீங்க சார். அங்க ஏற்பட்ட ருசிகரமான நிகழ்ச்சிகளை சொன்ன விஷயங்களை வந்து நீங்க இன்னும் தமிழ்ல கூட சொன்னா இன்னும் திரும்பி மோர் ஹாப்பி இருக்கும் எங்களோட நேயர்களுக்கு. அவர் எப்பவுமே ப்ரோக்ராம் கமிட் பண்ணும்போது என்ன கேட்பாரு, ஆஸ் அ ஃப்ரெண்ட், வரியா ரமேஷ் அப்படின்னு கேட்பாரு. நானும் if I am free I will go with him. I have traveled with him to Singapore, Malaysia, Hong Kong, Bangkok, Thailand and all of Southeast Asian countries. Then in India, whenever he used to go for recordings to Bombay, he used to call me because that time he was little weaker in Hindi. Oh, சரிங்க சார். அதனால உங்களை கூட்டிட்டு போவார் just for assistant மாதிரி. சரிங்க சார். So he called me, I will go. அப்படிதான் அந்த சந்திப்பு ஏக் திஜோ के लिए உருவாச்சு. ஓ சரி.
Then he got national award from Neelam Sanjeev Reddy, first national award for film Sankaraparnam. Then Ek Duje Ke Liye. Then he took me to Delhi also for that. That time he had a fall, his leg was broken, we took him in a wheelchair and he received the award, national award. And that continued. And every year he used to get state award either in Tamil Nadu or in Andhra Pradesh. எல்லாத்துக்கும் உங்களை கூப்பிட்டுடுவாரு. கூப்பிடுவாரு, முடிஞ்சா நான் போவேன். நீங்க முடிஞ்சா. Yes, because I am also in business. Okay. முடிஞ்சா நான் போவேன். Okay sir. இங்க நம்ம வீட்டுக்கு எத்தனை தடவை வந்திருக்காரு சார்? More than 50 times. Okay. வரும்போது என்ன மாதிரியான உணவுல நீ பண்ணி வை ரமேஷ் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லுவாரு. இல்ல என்ன விரும்பி உங்ககிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுவாரு? Diet wise he was a pure vegetarian and he loves sweets eating. Okay. And being a Gujarati, he likes to eat sweets. And after that he will have a masala tea, pure Gujarati style masala tea. Then he used to go to the stage for singing. Okay. That was his diet, that's all. Okay sir. இது அவர் மோர் தென் எத்தனை ஆர்டிஸ்டுக்காக பாடியிருக்காரு? உங்களுக்கு ஏதாவது அதை பத்தி விஷயம் தெரியுமா? More than 100 artists. More than 100 artists in Tamil. languages? 7 languages. 7 languages. பாடியிருக்காரு, plus he has given voice also, dubbing voice. Dubbing voice 150 பேருக்கு கொடுத்திருப்பார். 150 பேருக்கு கொடுத்திருப்பார். ராஜீவ் காந்தி அசோசியேஷன் அப்ப அவர் வந்து இங்க தங்கிட்டு அவர் அந்த இது கூட போக முடியாம போச்சுன்னு சொல்லி அந்த இன்சிடென்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. He had committed for a show in Madurai with Gangai Amaran, where he could not go to Madurai because of flight delay. So he landed up in Coimbatore. So he was my guest in the house. He could not reach Madurai by car also because it became Coimbatore flight also was late. So in the Tanganaru. And night the news came that Rajiv Gandhi will be assassinated in Madras. So he was held up here for 3 days with his family, he and his wife, Madam Savitri. And he was staying in my house in Alaspuram for more than 3 days. And finally we put him in a police jeep to escort and took him to railway station for the night journey on the 4th day. That's how we first stayed here in 1991. 1991 May 21st I think. Okay. Or 22nd I think. 21st I think, May 21st Rajiv Gandhi died. And every time he used to come to Coimbatore, he used to visit my house. After that also he stayed in my house. That's a different thing. This he was forced to stay here for 4 days. 4 days. Yes, yes. அவரோட லவ் மேரேஜ் நமக்கு தெரியும். எப்படி ஆரம்பிச்சது சார் அவரோட லவ்? உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணிட்டு இருக்காரா? Madam Savitri, that's his wife now. She was staying next to his house. In Bangalore. Okay. In their parents' house, he was next to her. He followed her and got married with a lot of opposition. Then they became normal, as every couple become. And he is blessed now with 2 children, 1 son and 1 daughter. So உங்க எல்லாரோடையும் இப்ப நீங்க தொடர்புல இருந்துட்டு இருக்கீங்க, பேசிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா. நிறைய கச்சேரி அவரோட அட்டன் பண்ணிருக்கீங்க. ருசிகரமா அவர் பேசினதோ இல்ல வந்து மக்கள் வந்து அவரை பேச வச்சு கேட்டதோ அந்த மாதிரி ஏதாவது நிகழ்ச்சிகள் இருந்தா ப்ளீஸ் ஷேர். ஸ்டேஜ் ஷோங்கிறது ரொம்ப கஷ்டமான ஜாப். Even till he climbs the stage, he will have butterflies in his stomach. That's what he has told on stage, sir. Okay. Rehearsal. Roomல rehearsal பண்ணிட்டே இருப்பாரு. ஸ்டேஜ் போகும்போது சொல்லுவாரு, ஸ்டேஜ் more than me, these musicians are important. Okay. அவங்க 40 பேர் உட்கார்ந்திருக்காங்க, 40 30 பேர், you give more importance to them Okay. because they only practice. Okay. இவர் வந்து பாடிட்டு போயிருவாரு. 10 பாட்டோ 12 பாட்டோ 20 பாட்டோ 35 பாட்டோ whatever it is given by the music director that time on the stage. ஆனா ஸ்டேஜ் ஷோல ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லுவாரு. It requires a lot of preparation. Almost 4 weeks. I don't do that, but musicians have to do. Every Sunday they call for rehearsal in their home place. They practice. They will give a list of songs. That list of songs will change also according to the demand and this thing. Okay. Then the public will ask some demand on the stage. Demand அடிக்கடி வந்தது நீங்க போன கச்சேரிகள்ல. இத பாடுங்க எஸ்பிபி சார்னு சொல்லி மக்கள் கிட்ட வந்து கேட்டத சாங் மாதிரி ஏதாவது? हिंदी एक दूजे के लिए, तमिल केरली कणमणि, सागर संगम, सलंगी ओली, can name so much. So many songs. இதே நிலா, என்ன பிக்சர் பேரு? பயணங்கள் முடிவதில்லை. You are right, பயணங்கள் முடிவதில்லை. Then மௌனராகம், then Rahman's duet, okay, ரோஜா, all were hits of these stage programs. என்ன பாடல் பாடும்போது ரொம்ப எமோஷனல் ஆயிடுவார் சார்? Naturally, சங்கராபரணம். Yes. அதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க சார். சங்கராபரணம் பத்தி பேச போனா அவருக்கு கர்நாடிக் லாங்குவேஜ்ல ஜீரோ நாலேஜ். I am sorry, zero knowledge, but he got trained, practice பண்ணி KV Mahadevan, his godfather. Okay. He used to call him his godfather, KV Mahadevan, one of the best music directors India has produced.
practice பண்ணி நல்லா பாட்டு கொடுத்தாரு. For which he got a national award also. கேரளால அவருக்கு ஜெயசுதாஸ் அவார்டு கொடுத்தாங்க. அண்ட் ஜெயசுதாஸ் வந்து அவர் அண்ணான்னு தன்னோட குருவாவே நினைச்சிருந்தாருன்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த அவார்டுக்கு அப்புறமும் இல்லை அதுக்கப்புறம் கேரளாவுடைய அவங்களோட என்ன சொல்றது ரசிகர்கள் வந்து எப்படி எவ்வளவு இன்னும் அதிகமானாங்க சார். அண்ட் ஜெயசுதாஸோட பாட்டுன்னா அவர் என்ன பாட்டை ரொம்ப விரும்பி பாடுவார்? ஜெயசுதாஸ் was a godfather for him, singing பொறுத்த வரைக்கும். Then there is one music director by name தட்சிணாமூர்த்தி in Kerala. அவர் வச்சுதான் ஜெயசுதாஸ் கொடுத்தாங்க வாய்ப்பு மலையாளத்தில். தட்சிணாமூர்த்தி gave him chance first. Then Mr. Devaraj, Kerala music director, famous Devaraj. அப்படி ஸ்டார்ட் ஆனார் கேரளால. Then fans there liked his songs, Tamil version, Telugu version. Then they encouraged him in Malayalam also, and they gave him very big boost in Malayalam also. They were all very happy. He has done lots of shows in Kerala also. Tamil songs plus Malayalam songs, both he has given shows with music directors. ஹிந்தி சாங்ஸ் பாடும்போது வெடிகாலமே அவர் வீட்டை விட்டு கிளம்பிடுவார். அண்ட் லேட் நைட்டு தான் வருவார். ஸோ ஃபேமிலி குழந்தைங்க எவ்வளோ அவரை மிஸ் பண்ணுச்சு. அண்ட் ஒரு நாள் முழுக்க ஒரு பாட்டு போயிட்டு இருக்கும்போது எப்படி அவர் தன்னை வார்ம் அப் பண்ணிப்பார் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவார் சார்? நிச்சயமா ஃபேமிலி லைஃப் அவருக்கு ரொம்ப ஜீரோ. He was with his wife and children, but குழந்தைங்களை அவர் ஜாஸ்தி பார்த்ததே இல்லை. When he was in limelight from 1975 till 2005 வரைக்கும் or 2000 வரைக்கும். And when he has sung 17 songs in a day. That's a world record even today. And he had the energy to sing that songs also. எதுவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு பாட்டை பழகி ஒரே ரெண்டு மானிட்டர் தான் அவர் சாங் இருக்கு. ஆனா கொஞ்சம் கூட ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டாரு. ஆமா ஆக மாட்டாரு. ரெண்டு மானிட்டர் தென் ஃபைனல் டேக். The song will be completed in 30 minutes at the max. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ நாலேஜ் here about the song, situation, everything. You just ask the lyric writer, give me the lyric, whatever doubt he has, he will do it. And any song he sings, he will write it in Telugu. Then he will sing it in the language required by the music director. Whether it is Tamil, Malayalam, Hindi, Kannada, anything. But song will be written only in Telugu. Without any mistake, he will sing the pronunciation, everything perfectly. அவ்வளோ அழகா பாடுவார். And if the music director is not happy, he will sing 10 times. He has sung 20 times now one song in the recording studio. அது என்ன பாட்டு சார்? நிறைய பாடல்கள் மௌன ராகத்துல எல்லாம் இளையராஜா ரஹ்மான் எல்லாம் வேலை வாங்குவாங்க பயங்கரமா அவர்கிட்ட. 7 டேக் 10 டேக் ஆகும், ஆனால் ஓகே பண்ண மாட்டாங்க. But he will be patiently sitting as a senior artist. He will tell, if you are happy, I will go out. அவ்வளோ ஒத்துழைப்பாரு எல்லாம் மியூசிக் டைரக்டர். அவர் ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன். எஸ்பிபினாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது அதுதான். குட்டி பசங்க மேடையில பாடினா கூட அவங்களை எப்படின்னா அப்ரிஷியேட் பண்ணுவார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை நீங்க கூட இருந்து பார்த்துருக்கீங்க. அதை அந்த சொல்லுங்க சார். அந்த சங்கதிகள் வந்துருச்சுன்னா, நம்ம பாடின சங்கதிகள் அந்த குழந்தைங்க கிட்ட இருந்து வந்துருச்சுன்னா அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் சார். எந்திரிச்சு முத்தம் கொடுப்பார். டு யங் சிங்கர்ஸ் he will give lot of encouragement. பிராக்டிஸ் பண்ண சொல்லிட்டே இருப்பாரு. இஃப் நெசசரி கால் மீ, ஐ வில் கிவ் கைடன்ஸ். அதெல்லாம் சொல்லுவாரு. கேசட் அனுப்புவாரு. he will tell which master to go sing, take training. காசு பத்தலன்னு எங்கிட்ட கேள்வி, நான் கொடுப்பேன் அப்படிப்பாரு. பாட்டு கிளாஸுக்கு போ, பாட்டு கத்துக்கோ, அந்த மாதிரி உற்சாகம் கொடுப்பாரு. அதுல யங்ஸ்டர்ஸ் எல்லா சிங்கர்ஸ்க்கு. விசு சாரோட அப்பா இறந்து போனப்பையும் அண்ட் பாகிராஜ் சாரோட அப்பா இறந்து போனப்பையும் அவங்க கூட அவங்களோட பட ஷூட்டிங்ல வந்து இவர் பாடிக இருந்தாருன்னு சொன்னாங்க. அதை பத்தியான அனுபவம் கொஞ்சம் சொல்லுங்க சார். கோ ஆர்டிஸ்ட் ஆர் கோ சிங்கர்ஸ் ஒரு ஃபேமிலியில ஒரு டெத் ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த பிரேக்கிங் நியூஸ் வில் கம் டு தி ரெக்கார்டிங் ஸ்டுடியோ. அப்போ அவர் சொல்லுவார் அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட, போங்க சார் எல்லாம் முடிச்சுட்டு வாங்க, இல்லை நானும் வரேன் பாரு. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை உங்க டியூட்டி ஃபர்ஸ்ட் பாடுங்க, இந்த பாட்டு பாடணும் எங்களுக்கு. we want that song, that is a drum song in the picture, that is main song picture. இந்த பிக்சர்ல மெயின் கதாபாத்திரத்தில் வந்து நீங்க பாடி ஆகணும்பாங்க. கஷ்டப்பட்டு பாடுவார். பாடிட்டு அந்த ரெக்கார்டு இது பார்த்து அவங்க ஷூட்டிங் போவாங்க. மறுநாள் ஆஃப்டர் 3-4 days he'll go. But total dedication will be there on that day. Whatever he has committed, he will do that. ஒவ்வொரு வருஷம் நியூ இயர் பறக்கும் போதும் 31வது டிசம்பர் நைட் வந்து இந்த பாட்டு இல்லாம இன்னி வரைக்கும் கூட வர்றது நம்ம பார்த்துக்க முடியாது. அதுதான் இளமை இதோ இதோ. அந்த பாட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு? அவரு உங்ககிட்ட இந்த பாட்டை பத்தி என்ன பேசியிருக்காரு சார்? எனக்கு மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற அத்தனை ரசிகர்களுக்கும், வேர்ல்டில் இருக்கிற அத்தனை ரசிகர்களுக்கும் இந்த பாட்டு இன்னைக்கும் ஃபேமஸ் சாங். ஃபார் நியூ இயர் சாங் பாடினது இவர் தான் பாடியிருக்காரு இது வரைக்கும்.
as far as my knowledge goes, this is a record. அது உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் சார் அந்த பாட்டு? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தனக்கு போடுற எல்லா ஷாலையுமே அவர் வந்து தன்னோட டிரைவரை நைட்ல கூட்டிட்டு போயிட்டு ரோட்டோர இருக்க குளிர்ல நடுங்கிட்டு இருக்க ஏழை மக்களுக்கு வந்து அவரே அவர் தன்னோட கையால போத்திட்டு வருவாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அந்த டவுன் டு ஹர்த், அந்த ஹம்பிள், அந்த என்ன சொல்றது ஒரு பொலைட்னஸ் அவர்கிட்ட நீங்க எப்படி பார்த்திருக்கீங்க சார்? எல்லாத்தையும் கண்ணால பார்த்த நிகழ்ச்சி. ரெக்கார்டிங் முடிச்சு வீட்டுக்கு வருவாரு, வரும்போதே பார்த்துட்டே வருவார் எந்தெந்த ரோட்ல எல்லாரும் படுத்துட்டு இருக்காங்கன்னு. வீட்டுக்கு வந்து டிஃபன் முடிச்சுட்டு 10 minutes ரெஸ்ட் எடுத்துட்டு உடனே வாட் எவர் ஹஸ் காட், சாலோ கம்பளியோ வாட் எவர் ஹஸ் காட் இன் தி ஹவுஸ், இல்ல ஏற்கனவே சொல்லுவாரு பிஏ கிட்ட வாங்கி வைப்பா இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரே போய் கனடா கொடுத்து வருவாரு, இன்க்ளூடிங் ஃபுட் பேக்கெட்ஸ் பிளஸ் ஒரு கவர்ல பணமும் போட்டு கொடுப்பாரு. அந்த ரோட்ல படுத்துட்டு இருக்க மக்களுக்கு கொடுத்துட்டு வருவார். அந்த பாடாத பாடல்கள் சிடி அப்படின்னு சொல்லிட்டுனே ஒண்ணு இருக்கும். அதுல வந்து இவர் பாடிக்க மாட்டாரு, ஆனா மித்த ஆட்கள் பாடியிருப்பாங்க. அது அவங்களோட மேடையிலேயே போய் அவங்க இதுலயே பாடுவாரு. அது எவ்வளவு ஒரு சிறந்த குணம் சார். அதை நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க, நீங்க அதை ஷேர் பண்ணுங்க சார். அதாவது கோ சிங்கர்ஸோட ஹிட் சாங்ஸ் இவர் டேப் பண்ணி வச்சிருப்பாரு ஒரு கேசட்ல. அவங்களுக்கு ஏதாவது ஷோ நடக்கும்போது இவர் ஃப்ரீயா இருந்தாருன்னா அந்த ஷோல போய் அந்த பாட்டு அவரோட அந்த சிங்கரோட லாங்குவேஜ்லேயே பாடிட்டு வருவார். ரொம்ப நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இது. Nobody does like this, but he has done that many times. நம்ம கோயம்புத்தூருக்கு வந்ததுனாக்கா கடைசியா ஹிந்துஸ்தான் காலேஜ், ஐ திங்க் ஐ அம் கரெக்ட் சார்? ஓகே. அப்போ நீங்க போயிருந்தீங்களா சார் அந்த பாட்டு? கண்டிப்பா. என்னென்ன பாடல்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அவர் பாடின பாடல்கள்? மக்கள் ஏதாவது எனக்கு இந்த பாட்டு பாடுங்களேன் சார் அப்படின்னு கேட்ட மாதிரி ஏதாவது இருந்தா ப்ளீஸ் எங்க நேயர்களுக்காக கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். டுவேட், சலங்கி ஒலி, சங்கராபரணம், ஏக் துஜே கே லியே அகைன், தென் மோனோராகம், அவளோட தொடர்கதை நிறைய இருக்கு. அப்போ அந்த டைமும் நம்ம வீட்டுல தான் வந்து தங்கி இருக்காரு. இல்ல தங்கல, வந்தாரு, டீக்கு வந்தாரு, சப்போர்ட் பண்ணாரு. என்ன டீ கேட்டு கொடுப்பாரு? குஜராத்தி டீ, மசாலா டீ. ஐஸ்கிரீம் எல்லாமே சாப்பிடுவாரு, ஸ்வீட் சாப்பிடுவாருன்னு. அது வந்து நம்ம பாடுறதுக்கு கொஞ்சம் வந்து எல்லாருக்குமே ஒரு அளவு டிஸ்டர்பா இருக்கும். அவர் வந்து அதை எப்படி போ அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துப்பாரு. அது வெரி கிரேட் லவர் ஆஃப் ஸ்வீட் அண்ட் கூல் ட்ரிங்க்ஸ். But Lord Saraswati was with him. So next day morning tone will be very clear. 1 year before ஹைதராபாத்ல வந்து காலேஜ் மீட் நடந்தது சொன்னாங்க சார். அப்போ நீங்க எல்லாம் போயிருந்தீங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சார்? Old association students, we all joined in Hyderabad sometime in July 2020, first week of July. We had a nice time with dinner with family. We all went and we had a nice time. Then July end, he was called by the Andhra Pradesh Chief Minister to sing songs for COVID. That time he gave a show in Hyderabad studios. That was his last show, public show. அவங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில நீங்க எல்லாம் என்ன கேடுங்க? எஸ்பிபி இதை நீ பாடினா நல்லா இருக்குமே, இதை பாடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான சாங்ஸ் எல்லாம் கேட்டீங்க நீங்க? ஏன்னா நிச்சயமா அவர் கலந்துகிட்டு இருக்கும் போது நமக்கு 1000 பாடல்கள் கேட்க தோணும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில பாடுறதுன்றது இட்ஸ் டிஃபரெண்ட் ஒரு ஃபீலிங். சோ என்ன பாட்டு நீங்க கேட்டீங்க, அவர் என்ன பாடினார் சார்? நாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிண்டலுக்காக நிறைய பாட்டு கேட்போம், இன்க்ளூடிங் மியூசிக் டைரக்டர்ஸ் ரூம்லயே நாங்க பழைய பாட்டுல எடுத்து கொடுப்போம். அவருக்கு பாடுவாரு, பிடிப்பாரு எல்லாமே. கடைசியா பாடுறது அவரு என்னடா பொல்லாத வாழ்க்கை அப்படின்னு ஒரு பாடு, பழைய பாடல் இருக்கு, ரஜினிகாந்த் பிக்சர் வருது பை எம்எஸ்வி மியூசிக். That was his favorite song. Then of late he used to sing நெஞ்சுக்குள்ளே நானது சொன்னால் புரியுமா. That is by Karthik. பொன்னுமணி படம். Right, பொன்னுமணி படம். Again இளையராஜா. Then கடலோரம் வீசும் காற்று. These are all hit songs of that he liked very much. எப்படி இருக்கும் சார் அவர் உங்களுக்காக பாடுறாரு, அவ்வளவு பெரிய லெஜெண்ட். அப்போ எப்படி இருக்கும் சார் அந்த ஃபீலிங்? அருமையான ஃபீலிங். ஒரு 2 லைன் பாடினாலே எங்களுக்கு ஃபுல் பாட்டு பாடுற மாதிரி இருக்கும். சில டைம்ஸ் லிரிக் வராது, you will hum the song, whether it is Kannada song or Hindi song or Tamil song. ஞாபகம் வச்சு 30 years பேக் பண்ணதெல்லாம் ஒரு 2 லைன் பாடி காட்டுவாரு. நமக்கு அப்படி what do you call மெய் சிலிர்த்து போகும். Yes, you're right.
ஓகே சார். ஒவ்வொரு பர்த்டேக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சென்னைக்கு வந்துடுடா நம்ம வில் ஹேவ் அ மீட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாருன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அவர் எப்படி எத்தனை வருஷமா நீங்க போயிருக்கீங்க? உங்களோட கடைசி மீட் எப்போ? Almost 35 years I have gone personally. Every year through 1 week முன்னாடி சொல்லிடுவார், ரமேஷ் டிக்கெட் போட்டு கண்டிப்பா வரணும், 4th July you have to be there in Madras for a celebration பாரு. I have also gone and there also he used to sing. ஒரு 10 பாட்டு பாடுவாரு. எங்க ஃப்ரெண்ட்ஸ் 30-40 friends we used to gather and have a nice time. That evening we used to have dinner and he loved very much. ஓகே சார். ஸோ நிறைய போட்டோஸ் அவரோட நீங்க இருந்திருக்கீங்க. இந்த போட்டோவை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார் ப்ளீஸ். இந்த போட்டோ எடுத்தது வந்து மலை படம் 100வது 100 days ஃபங்க்ஷன் மலையில் மெட்ராஸில் எடுத்த போட்டோ இது. நானும் சாரோட வைஃப் உட்காந்துருக்காங்க. நிறைய போட்டோஸ் இருக்குது. திஸ் ஒன் ஆஃப் தி போட்டோஸ் விச் ஐ லைக் வெரி மச். இதில் ஹி ஹஸ் கால்ட் ஃபியூ கெஸ்ட் லைக் மிஸ்டர் ரஹ்மான், ஆக்டர் விஜய், டைரக்டர் வசந்த். டைரக்டர் வசந்த் வந்து கே பாலச்சந்தருக்கு அசிஸ்டண்டா இருந்தார். நிறைய படங்கள் கே பாலச்சந்தர் கூட அசிஸ்டண்டா இருந்து பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் ஒரு நாளைக்கு அவருக்கே ஒரு படம் எடுக்கலாம்னு தோணுச்சு. ஸோ அப்ரோச் மிஸ்டர் எஸ்பிபி, நீங்க ஹீரோ வச்சு நான் ஒரு படம் எடுக்கிறேன் சார் அப்படின்னு. அப்போ பாலு சார் சொன்னாரு, வசந்த் திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் பிக்சர், வேண்டாம் வம்பு விலைக்கு வாங்காத, நான் வந்து ஹீரோ லுக்ல இல்லை, பட் யூ ஆர் டேக்கிங் கிரேட் ரிஸ்க்னு. அப்போ வசந்த் சார் சொன்னார், இல்லைங்க பரவாயில்ல, யூ ஆர் மை காட் ஃபாதர், ஐ வில் டெஃபினெட்லி மேக் எ மூவி வித் யூ அண்ட் see that it will become hit. அதே மாதிரி வசந்த் சார் பண்ணி காட்டினாரு, இவரு நடிச்சு கொடுத்தாரு. படம் became a hit and that song all of you know, breathless song, கேரளி கண்மணின்னு ஒரு படம். I think everybody will enjoy that song. One more picture with me with Balu. We were discussing regarding the problem he had with Mr. Ilayaraja 3 years back. Okay. Mr. Raja, knowingly or unknowingly, he raised an issue with him not to sing songs music done by Mr. Raja. Okay. But he told, I was the singer, so it's only a joint this thing. And they patched up afterwards and went on smoothly now. எல்லாமே அப்புறம் ஒரு கச்சேரி எல்லாம் கூட கொடுத்தாரு. ஆமா, ஆனா அப்ப எவ்வளவு மனசு வேதனைப்பட்டாரு. ரொம்ப வேதனைப்பட்டாரு. என்ன மாதிரி ஷேர் பண்ணிட்டாரு சார் உங்ககிட்ட? Actually அழுதாரு. He was in US that time when the notice came to him, lawyer's notice. He was in US. He cried. What is this? Because almost 40 years, 45 years friendship with Raja. They have stayed together in a room. இவரு இப்படி பண்ணுவார்னு எதிர்பார்க்கல அவரு. But he faced that and it got smoothly over. அப்புறம் அந்த புரிதல் நடந்து அப்புறம் கச்சேரி அவங்க சேர்ந்து பண்ணாங்க, ரெக்கார்டிங் பண்ணாரு. அஞ்சு பாட்டு ரெக்கார்டிங் பண்ணாரு அப்புறம். ஓகே சார், ஓகே சார். This is a photograph during his son's wedding. The only few friends he had called, among which I was one of the guys from Coimbatore. Hardly 15 people he called and I was one among them. I am proud to say that I was one among them. எவ்வளவு முக்கியமான ஃப்ரெண்ட்ஸுங்க அவரோட கூட இருந்தாங்க. அவங்க எல்லாம் பார்த்துட்டாக்கா அவர் முகத்துல எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அண்ட் ஹவு மெனி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவீங்க சார்? ஒரு 10 பேர். இந்தியாவிலே ஒரு 10 பேர் தான். Apart from the industry, ஃப்ரெண்ட்ஸ்க்கு பண்ணா 10 பேர் தான். அதுல I am proud to say that I was one of the friends. Though I am a Gujarati, I am proud to say that he kept the friendship last 45 years with me. Okay sir. மிச்ச எந்தெந்த இடத்துல சார் மிச்ச ஃப்ரெண்ட்ஸ்ங்களா இருக்காங்க? கூப்பிட்டா எப்படி உடனே ஓடி வந்து நின்றுவாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க சார். Hyderabad, in his hometown Nellore, Coimbatore Nanu, Salem he has got one friend. We had a very good friend by name Mr. Radhakrishnan from Madurai. He is no more. I am sorry, he is no more. He traveled with us to Singapore now, Radhakrishnan. Apara Vittal, his own PA. He was his friend, became classmate, then he became his PA. He is also no more, Mr. Vittal. Like that we have got many friends. Dr. Rajan, Gem Hospital, Coimbatore. He is a great fan of Mr. SPB. Our wife, she is also a doctor. Our ரொம்ப விரும்பி கேட்கிற பாட்டு பாலு பாட்டு, only Balu songs. So he came and got blessings from Balu in the hotel room, residency hotel. Malay படத்துல he had called actor Vijay, Mr. Rahman, J.M. Ravi, so many friends. இண்டஸ்ட்ரிக்குள்ளனா கடைசி வரைக்கும் அவரோட எல்லாருமே நட்பா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவரோட நட்பா இருந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள யாரு? Mr. Rahman's father was his close friend. KV Mahadevan, MS Vishwanathan. Then his own cousin, Director K. Vishwanathan. His own direct cousin, Director K. Vishwanathan.
கமல்ஹாசன், ரஜினிகாந்த், கேரளால மம்முட்டி, ஆந்திரால மிஸ்டர் என் டி ராமராவ், former chief minister of Andhra Pradesh. He was very close to them. Enna Naidu, Andhra Pradesh chief minister, Chandrababu Naidu was his classmate, or 1 year senior, Chandrababu Naidu. Many VIPs. அவரோட பரம்பரை வீடை வந்து சங்கர மடத்துக்கு கொடுத்துட்டாங்க சார். அப்போ உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணிக்கிட்டாரா? எவ்வளவு சந்தோஷமா அதை நான் கொடுக்குறேன்னு உங்ககிட்ட ஏதாவது அவர் ஷேர் பண்ணியிருந்தாராங்க சார்? இல்லை, முதலே அவர் பிளான் பண்ணியிருந்தாரு. I would want to do some big charity அப்படின்னாரு. And he is a devotee of Shankaracharya, old Shankaracharya. He and his wife both. So he planned and he told, okay, I'll give it to my மடத்துக்கே கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவரே ஃபேமிலி டிஸ்கஸ் பண்ணி, that is personal this thing. ஜாஸ்தி அதை பற்றி ஜாஸ்தி எங்கிட்ட பேசல. கொடுத்ததுக்கு அப்புறம் சொன்னாரு கொடுத்து அப்படின்னு அது சொன்னாரு. அவரோட கிராமத்துக்கு அடிக்கடி அவர் போயிருக்காரு, அவரோட பிறந்து வளர்ந்த கிராமத்துக்குன்னு சொல்லி அங்க போய் எல்லார் வீட்லயும் போய் உட்காந்து தரையிலேயே உட்காந்து அவர் வந்து அவங்க விரும்புற பாடல்கள் எல்லாம் பாடுவாருன்னு நம்ம கேட்டிருக்கோம். அதை பத்தி நீங்க எப்பயாவது போயிருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது அதுல எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொல்ல முடியுமா சார்? அவர் பிறந்த ஊர் நெல்லூர். அவங்க வீட்டுல நெல்லூர்ல ஃபாதர் கூட இருந்தாரு. Then he moved to Madras for his professional career or studies, whatever you call it. When his father died, the ceremony அப்போ நான் நெல்லூர் போயிருக்கேன். When his brother died, when Jagdish was a recordist, I have gone to Nellore. And in between, I have gone many times to Nellore. At the morning, நாங்கள் போயிட்டு ஈவினிங் வந்துருவோம் திருப்பி. He would go to see his mother. அது மாதிரி நிறைய தடவை நம்ம நெல்லூர் போயிருக்கோம் முடியும். எந்த விஷயத்துக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு ரமேஷ் எனக்கு என்னால தாங்கவே முடியலடா அப்படின்னு உங்ககிட்ட ஏதாவது விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க சார்? Personally, when chikungunya was there in Tamil Nadu 4 years back, he was laid up in a Vijaya hospital. So he told his PA, Ramesh, வருவோம் மெட்ராஸ் அடிக்கடி வர சொல்லுங்க, கோயம்புத்தூர் மெட்ராஸ் வந்தா இந்த டைம் வர சொல்ல அப்படின்னாரு. Then his wife told me he is not well, he was remembering you அப்படின்னு. So I took an immediate train and went and saw him in the Vijaya hospital. He caught my hand and cried. இந்த மாதிரி நோய் யாருக்கும் வரக்கூடாது ரமேஷ். ஆனா legs hands எல்லாமே gripped and he was in the bed for almost 15 days when he had chikungunya. Apart from that, many times he used to get emotional seeing colleagues or in some place getting not well, spending so much amount, having sufferings. He used to not see others suffering. He used to go and console them. Even during my father's death, he consoled me 4-5 times on the phone. He wanted to come but he could not come. He was traveling abroad. Then he came and met my family members in the house in Coimbatore. All that is past stories. Okay. கடைசியா அவர் நம்ம விட்டு பிரிந்து போனதுக்கு முன்னாடி அந்த ஒரு கோவிட் வந்து அவர் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தது. அப்போ நீங்க வந்து சென்னையில இருந்தீங்களா அவர் கூட? அப்போ உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணிக்கிட்டா, எனக்கு இப்படி இல்லை, உடம்பு முடியலடா, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர்? ஏன்னா முதல்ல வந்து அவர் ரொம்ப அழகான, நீங்க யாருமே கவலைப்படாதீங்க, நான் நல்லா மீண்டு வந்துருவேன் அப்படின்னாரு. அப்போ நடந்த உரையாடல்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. If I am right, July 15th or 17th he called me and told me, Ramesh, this is a very dreaded disease. ரொம்ப கொடூரமான நோய் இது. Be very careful. Tell your family members not to go out. And you also particularly warned me not to go out. And he told me, be very, very careful. I am also safe here, but you take care. சொன்னார். Then almost 3-4 times he spoke to me before going to the hospital. அதுக்கு ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் பேசுற வாய்ப்பே கிடைக்கல. We were just waiting in the hall down. We were praying, singing bhajans and everything. Suddenly he will come, recover and come up. அந்த நியூஸ் உங்களுக்கு கேட்கும்போது unbearable. More than his family members, friends like 3-4 friends like us, we wept like anything and told the God that he has sung all these songs, devotional songs for all the gods. Maybe Ganesha, Muruga, Sai Baba, Ayyappan. Name the God he has sung. Hanuman. You name the God. Christian songs, Dargah songs. For Muslim friends he has sung. For Christian friends he has sung. So many devotional songs he has sung. But God wanted him there. So we lost him. இங்க நம்ம வீட்டுக்கு வந்தாக்கா எங்க உட்காருவார் சார்? அவர் உட்கார சேர் left to me, on the left hand side of to me. எப்போ வந்தாலும் இதே சோஃபால உட்கார்ந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிப்பார். I introduced my daughter, Madam Rupa, and she will speak to you.
a few words regarding my good friend Mr. S.P. Balasubramanian. SPP sir, first thing I remember is a very humble person. He was just like my father, and whenever he used to visit our home, he never showed that ego or status. He was just one among us. So he used to always pat my back, bless me every time he comes here. I remember fond memories of him that he in Tata Radanapo. So Shastra Namaskaram, he used to take the blessings of my grandfather. Also, so he never saw prestige or status. He's such a nice human being, and I always looked up to him as my father only. All his shows in Coimbatore we have attended. It is not that we have not attended. Even by mistake, if we have not gone for the show, we would go meet him personally where he stay. So, but it just cannot. Till now, I cannot believe that he's not among us. I May miss God uncle rest his so soul in much. peace. அவரை மேடையில் லைவாக பார்க்க முடியாது அப்படின்னும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் அவரோட ஆயிரம் பாடல்கள் அவர் இன்னும் நம்மோடு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் நம்மவர் எஸ்பிபி.